ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு அடுத்த வாரத்துக்கு என்ன அப்புறமா பார்க்கலாம். இங்கே ஸ்ருதி அம்மா ஸ்ருதியை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் மாமியா வந்து என்கிட்ட இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு மீனாட்ட போகிறாங்க. மீனாட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிர் ஓட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என் சொத்தை பூரா அமுக்க பார்க்குறியா, என் மகளோட கூட்டு சேர்ந்துட்டு அப்படின்னு மட்டமான வார்த்தையில் சொல்லி திட்டி விட்டுறாங்க. ரொம்பவே தாங்க முடியல, அழுதுட்டு இருக்காங்க. முத்து அந்த பக்கமாக வரவர், என்ன மீனா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு நடந்தது சொல்கிறாங்க. இதை சும்மா விடக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பலவர்கள் ஸ்ருதி இருக்காங்க, வேலை பார்க்குறாங்களே அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. ஸ்ருதியை கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மா இப்படிலாம் பேசினாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஏன் பலவர்கள் உன்ன மாதிரி என்ன உங்கள் அம்மாவுக்கு கிடைக்கவே இல்லை, அந்த அம்மா வயிற்றுல நீ பிறந்த அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது. நீ எவ்வளோ சொக்க தங்கமாக இருக்க, உங்கள் அம்மா ஏன் இப்படி பித்தளையாக இருக்காங்க. முத்து ப்ளீஸ், அம்மா எப்போ பண்ணாலும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா பேசுனது காரணமே இல்லை, என்னையும் திட்டாங்க. என்ன யார் காரணம், உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவும் அதை விட இந்த ரோஹிணி தான் போய் திட்டிருக்காங்க பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஓ, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மாவா. சரி சரி, இப்போ அவங்களோட என்ன தெரியுமா, நானும் மீனாவும் பேசிக்க கூடாது, அதுதான் உங்கள் அம்மாவோட ஆசை அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதுக்கு என்னங்க பண்ண முடியும், நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் என் பக்கம் பேசுகிறீங்க அதுதான். ஆனால் அந்த ரோஹிணி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல அம்மாவும் சிஞ்சா போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி ஒருத்தர் அடங்கி போகிறான்னா அவங்க மேலே தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படிங்கல. இப்போ அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம். நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் வந்து என்னை திட்டுங்க வைங்க. அப்போ அவங்க அம்மா மனசு குழுக்குழுன்னு இருக்கும் இல்லையா, அப்படியே சந்தோஷப்படுத்துவான், அப்படியே போயிட்டுருப்போம். எதுக்கு அவங்களுக்கு ஒரு அவல் போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. பலக்குரல் இது சரியாக வருமா, சரியாக வரும் முத்து அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஐயோ வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ சும்மா இருக்க மாட்டியா, இந்த பலக்குரல் இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்காங்க, முத்து வராரு வேகமாக. மீனாவும் முத்துவும் கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க. ஸ்ருதி வந்ததுக்கப்புறம் பார்த்தா டேய் ரவி எங்கடா அவன் மட்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்றாங்க. ரூமில் இருக்கா, என்னடா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ளே கதவை சாத்திடுறாங்க. பாரு நீங்கள் விஜய் என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி 3 அடிச்சுக்க போகுதுல அப்படின்னு வேகமாக விஜயா சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. பார்த்தா உங்கள் அம்மா எப்படி எங்களை திட்ட போச்சு. அதில் மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டுறாங்க. நம்ம கூட நினச்சோம் நேற்று இந்த மீனா ஏன் இப்படி திட்டுதுன்ட்டு, உங்கள் அம்மா எப்படிங்க திட்ட போச்சு அப்படி இப்படின்னு கயமன் சண்டை போடுறாங்க. ரவி திட்டுறாரு, இங்கே முத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரா. சாப்பிட்றத பார்த்துட்டு ஸ்ருதி அட பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஓ நான் பேசணும்ல அப்படின்ட்டு, அது எப்படிடா உன் மாமியா என் பொண்டாட்டி திட்ட போச்சு அப்படின்னு மறுபடியும் சண்டை போடுறாரு முத்து. இதெல்லாம் கேட்டு அப்படி விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வெளியில் வந்துடுறாங்க. இனிமேல் என் பொண்டாட்டியோட நீங்கள் பேசுனீங்க, நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பேசுனா இந்த மாதிரி பேச வேலை வச்சுக்காதீங்க, எங்களுக்காக யாருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என் பொண்டாட்டிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் அம்மா இனிமேல் எங்கள் பொண்டாட்டி பற்றி பேசுனுச்சு நடக்கிறதே வேறு, நீங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா ரவி, இனிமேல் நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா ஓடி வர்றாங்க. அம்மாம்மா ஸ்ருதி கண்ணு, நீ அம்மா வீட்டை விட்டு போகணும், போக வேண்டியெல்லாம் அவங்க. ஆனால் வேகமாக மீனாவையும் முத்துவையும் பேசலை, ஏன்னா இது 2 அடிச்சுக்குதுல, அதனால நம்ம அப்படி ஸ்ருதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. நீ வாமா கண்ணு, இதுகளுக்கு எங்கே அறிவு இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, காசு பணத்தில் இருந்தால் தானே அருமை தெரியும் மக்களோட மனசுலோடது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை நடக்குது. அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா பிரச்சனை நடக்குது, ஏன்டா நல்லா தானடா இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெளியில் கூட்டி கொண்டே அப்பா வச்சு பேசுறாரு. அப்பா இதெல்லாம் சும்மா நாடகம்ப்பா, நீ இதை பற்றி கவலைப்படாதப்பா. அம்மா அந்த மாதிரி ஸ்ருதி அம்மாட்ட சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, மீனா பிடிச்சி அந்த காய்ச்சிருச்சு, சொத்துக்காக தான் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கம்மா. எப்படிப்பா இப்படி வாய் கூசாமல் அம்மா போய் பேசுகிறாங்க. சரிடா, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது, அம்மா ஆசை என்ன, நாங்களே அடிச்சுக்கணும் அதுதானே, அதனால ஸ்ருதி மீனாவும் அடிச்சுக்கிற மாதிரி பிளான் போட்டோம். அப்படி நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்கப்பா, நீங்களும் எங்களை திட்டுற மாதிரி திட்டுங்கப்பா. சரிடா நீ ஏதோ பண்ணுற, அது வில்லங்கத்தில் போய் முடியாமல் இருந்தால் சரி அப்படின்னு அறியோம்னு வாயை வைக்கிறாரு. அது எந்த பிரச்சனையும் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் என்ன காப்பி போட்டிருக்க, இது நல்லாவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன் ஸ்ருதி நல்லா தானே இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து ஏய் என்னடி நான் பொய்யா சொல்கிறோம், ஸ்ருதி நல்லா போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவா, நீ நல்லா போடலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு காப்பி கொண்டு வாடி அப்படின்னு விஜயா வந்து அதட்டுறாங்க. அவங்களும் போயிட்டு வேறு காப்பி கொண்டாடுறாங்க. நல்லாத்தான் இருக்குது, இவங்க ஏன் வேணாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி மீனாவும் சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் சாப்பாட்டில் பார்த்தா ஐய நல்லாவே இல்லை, உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, என்ன மீனா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கல. சேச்சா நீங்கள் இப்படி சமைப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு பாராட்டுனேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு விஜயா உடனே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஸ்ருதி சொல்லிடுச்சான் இவங்க 2 பேருக்கும் கோல் மூட்டணும் இல்லையா, மீனா என்ன சமைச்சிருக்க, சீ இதெல்லாம் ஒரு சமையலா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா சரி தோசை கொடுங்க அப்படிங்கிறாங்க. தோசை கொடுத்தா ஐயோ இதில் உப்பே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே உப்பு போடுறீ சாம்பாரில் அப்படின்னு கொஞ்சம் போட்டு இந்தாம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு ரூமுக்குள்ள போய் சந்தோஷப்பட்டுட்டு ஆடுறாங்க. ஸ்ருதி ரோஹிணி போகிறாங்க உள்ளுக்கு போனோன்னா இங்கே மீனாவும் ஸ்ருதி கை தட்டிக்கிறாங்க. பார்த்தியா மாமியா எவ்வளோ சந்தோஷமாக போகிறத அப்படின்ட்டு. நான் உப்பு இல்லைன்னு சொன்னோன்னா உப்பை கொடுத்துருச்சு மீனா, எனக்கு பழைய சாம்பாரே கொடுங்க, அதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னா. ஏன் ஸ்ருதி இதெல்லாம் அப்படின்னு மீனா
மீனா சொல்கிறாங்க, நீ சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு போடாத சாம்பாரை கொண்டாந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வா உள்ளுக்கு போயிருக்குது ரெண்டும், இதுக்கு ரெண்டும் என்ன பேசுதுன்னு கேட்போம் அப்படின்னு மீனா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வேணாம் ஸ்ருதி, அப்படிலாம் ஒட்டு கேட்குறது தப்பு. ஐயய்ய, நம்ம என்ன இந்தியா பாகிஸ்தான் எதுங்க போகிறோமா, நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, சும்மா நுழலாக்கி வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு, இவங்கள்ட்ட இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாதா, நம்ம போய் இங்கே பற்ற வச்சமே வெடி, அது நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. ஸ்ருதி அம்மா மீனாவை திட்ட, மீனா புருஷன்கிட்ட சொல்லி அந்த பையன் வீணா போனேன் வந்து ஸ்ருதியை செம்ம காத்தி விட்டான், நல்ல நேரத்தில் அடிச்சுக்கிச்சு. அப்படியா, நிஜமா, எனக்கு நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க ரோஹிணி. என்னடி சொல்கிற, நான் காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தீங்களா, இல்லை ரூமுக்குள்ள தான் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ரூமுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பொய்யாத நாடகம் ஆடிருக்காங்க, வெளியில எப்பவும் அடிச்சுக்குவாங்க. சரி, ரூமுக்குலாம் ஸ்ருதி இருந்தால் அதனால அவன் போய் திட்டினேன், இதெல்லாம் ஒரு பேச்சா, நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இன்னைக்கு காலையிலேருந்து மீனாவை நல்லா திட்டிகிட்டு இருக்கா. எப்படி ஒரே நாளில் அப்படி மனசு ஸ்ருதி மாறணும், ஸ்ருதியெல்லாம் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட பொண்ணு அவெல்லாம், கேரக்டர்னா என்ன கேரக்டரோ அது மாதிரியே தான் இருப்பா. நீங்கள் அவள் வந்து மாறி மீனாவை திட்டினான்னா நம்ப முடியல அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ருதி மீனாவும் பரவாயில்ல, ரோஹிணி கோல்மாலாக இருந்தாலும் என்னை பற்றி கரெக்டாக கணிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்லா ஏற்றி விடுறத பற்றியா அப்படிங்கிறாங்க. இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் மீனா, இவங்க வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்ம சிரிக்கக்கூடாது, சரியா? ஏன் ஸ்ருதி இதில் என்ன கிடைக்க போகுது, அட சும்மா இருங்க, இது ஊர்க்கண் பட்ட மாதிரி, மாமியாவும் சந்தோஷப்பட்டு போட்டுமே அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் செம்மையாக இருக்கா? உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.